பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் அட்டையில் புகைப்படம் சேர்ப்பது எப்படி என்று பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உங்களுடைய மொபைல் என்ன இதில் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கெட் வெரிஃபிகேஷன் கோடு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகி உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வரும். அந்த ஓடிபி இதில் அப்டேட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்டேட் யுவர் டீட்டெயில்ன்றது இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. மறுபடியும் அகைன் அதே ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். அகைன் ஒன்ஸ் ஓடிபி கெட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து ஓடிபி வரும். மறுபடியும் அகைன் ஓடிபி அப்ளை பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களோட அட்டை ஜெனரேட் ஆகும். மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விவரங்களை புதுப்பிக்கவும் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சுயவிவர புகைப்படம் வேணுன்னா உங்களுக்கு அதை அமுக்குனீங்கன்னா கேமரா ஆப்ஷன் வரும், இன்னொன்று கேலரி ஆப்ஷன் வரும். ரெண்டில் எதுலையா உள்ளே போங்க. கேமரா அப்படியே எடுத்து வைக்கிறீங்கன்னா கேமரா மூலம் எடுத்து வைங்க. இல்லைன்னா கேலரிக்குள்ளே அமைக்க போய் மொபைலில் இருக்கிற கேலரியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், ரிலீஜியன், கேஸ்ட் எல்லா கேட்டகரியுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. கேட்டகரி ஓபிஎஸ் அப்ளை பண்ணியாச்சு. கேஸ்ட்டு என்ன கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டை என்ட்ரு பண்ணிக்கங்க. அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொஃபஷன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத அப்லோட் பண்ணிக்கங்க. இன்ஜினியர் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் அல்ல ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட உள்ளதை அப்டேட் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி ரிலேஷன்ஷிப் ஃபாதர் நேம் அப்பா நேம் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அப்டேட் கொடுங்க. கேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட்னு வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் பேக்கு வந்து உங்களுடைய உறுப்பினர் அட்டையை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே.